வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் ரவா பால்ஸ். இது ஒரு புதுசான ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கேரட் துருவி எடுத்துருக்கேன். ஒரு கேரட் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் துருவி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். வெங்காயம், கீரை உங்கள் கிட்டே என்ன கீரை இருந்தாலும் கீரை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் கேரட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டாச்சு. அப்புறமா கீரை நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை வேணும்னாலும் பாலக்கீரை கூட எடுத்துக்கலாம், இல்லை முருங்கைக்கீரை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஹெல்த்திக்காக தான் இது நம்ம கீரை ஆட் பண்ணுறோம். அப்புறமா உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி சீவலில் தான் சீவி போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட ரவை ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் செய்கிறப்ப நம்ம ரவை ஒரு கப்பு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5 to 10 பால்ஸ் வரும் இந்த குவான்டிட்டியில். ஸோ உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சு போன தயிர் எடுக்கக்கூடாது, ஃப்ரெஷ் தயிர் தான் எடுக்கணும். அது நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியான ஸ்டேஜ் இல்லை, இது கொஞ்சம் கட்டியான ஸ்டேஜில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பேக்கிங் சோடானா சோடா மாவு தாங்க, கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரத்துக்காக நான் போட்டிருக்கேன். ஏன்னா ரவை இல்லையா, ஸோ நம்மளுக்கு இறுக்கிடும் நம்மளுக்கு ரெசிபி. ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவை நல்லா ஊறி நம்மளுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் ஊறி இருக்குது. ஊறினவுடனே கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். கூட அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு தான் நான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு அந்த திக்னஸ் அந்த பால்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் அரிசி மாவு. ஸோ இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் பிளேட்டில் துணி வச்சு நீங்கள் வேக வச்சாலும் ஓகே, இல்லைனா இதை மாதிரி ஆயில் போட்டேன். நான் பிளேட்லேயே ஆயில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போது அந்த மாவு நல்லா நம்மளுக்கு பால்ஸ் பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இல்லைனாக்கா நீங்கள் பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி நல்லா பால்ஸ் கன்சிஸ்டன்சி நல்லா பால்ஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நம்ம இந்த பால்ஸ் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஏன்னா ரவை சீக்கிரமாக வெந்துடும். ஸோ 10 மினிட்ஸ் அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம கையில் தண்ணி எடுத்து தொட்டு பார்க்கணும், நம்மளுக்கு கையில் ஒட்டுதா இல்லையான்ட்டு. ஒட்டாத இருந்ததுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்ற மீனிங். ஸோ அப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பரான பால்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இந்த பால்ஸ் கூட தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு, ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.